வணக்கம். நான் உங்கள் ஜோதிட பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன், சென்னையிலிருந்து. இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, மூவர் கழுத்தில் 3 முடிச்சு, கேந்திர கோணமும் சதி செய்யும். அதாவது ஒரு ஆணினுடைய ஜாதகத்திலேயோ ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்திலேயோ கேந்திர திரிகோணங்களில் கிரகங்கள் நின்றால் வலுப்பெற்று அதனுடைய பலாபலன்களை அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ அனுபவிக்கணுன்றது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி. அது என்னங்க மூவர் கழுத்தில் 3 முடிச்சு அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய அந்த கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த கிரகங்கள் செய்து வைக்குது அப்படின்றது தான் நமக்கு இன்றைக்கு இப்போ முழுசாக பார்க்க போகிறோம். இந்த சின்ன விதி ஒரு ஜாதகத்தோடு விலாவரியாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ இந்த திரையில் தெரியக்கூடிய ஜாதகம் 2 ஜாதகங்களை நம்ம போட்டு விளக்க போகிறோம். அதில் ஒரு ஆண் ஜாதகம். ஃபஸ்ட்டு ஆண் ஜாதகம் 31/8/1987 5:30 AM பிறந்திருக்கிறாரு. தேனி மாவட்டம். சிம்ம லக்கணத்திலேயே சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், லக்கணத்துக்கு 2இல் கேது, லக்கணத்துக்கு 3இல் சந்திரன், லக்கணத்துக்கு 4இல் சனி, லக்கணத்துக்கு 8இல் ராகு, லக்கணத்துக்கு 9இல் குரு. இந்த ஜாதகர் பாருங்கள், லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் சூரியன். ஆனால் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போயிறார். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல. லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல போனாலும் குருவினுடைய சாரம் பெற்று குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். இப்போ இவருக்கு திருமணமாகி பிரிவு ஏற்பட்டு இப்போ அடுத்த திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறார். அதன் தலைப்பு மூவர் கழுத்தில் 3 முடிச்சு அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் செய்யுள் வடிவில் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவர்களுடைய அனுபவத்தில், ஞானத்தில் இறைவனுடைய திருவருளும் குருவருளும் பெற்று செய்யுள் வடிவில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கொல்லும் லாபாதி களத்திராதி கூடினாலும் பார்த்தாலும் தெல்லும் பலவானாகி இவர் திரிகோணத்தில் இருந்திடினும் உள்ள விவாகம் 3 உரைப்பர் கணித வல்லோர்கள் கள்ள விடம்போல் விழி மருட்டும் கருமென் குழல் நற்காரிகையே அப்படின்னு பாடல், 4 வரி பாடல் இது. இந்த ஜாதகருக்கு பாருங்கள், லாபாதிபதினா சிம்ம லக்கணத்துக்கு புதன், களத்திராதிபதினா சுக்கிரன். சுக்கிரன் 11ஆம் அதிபதி கூட கூடி திரிகோணத்தில் லக்கணத்தில் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்க்கை பெற்று வலுவாக இருக்குது. அப்படி வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஏங்க இவருக்கு திருமணம் முறிவு ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் பலன்கள் நம்ம எடுக்கும் பொழுது லக்கணத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து தான் பலன் எடுக்கணும். இப்போ லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் உட்கார்ந்து லக்கணத்தை பார்வை பெறுகிறார். அதுவே சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய். சந்திரனுக்கு 7ஆம் அதிபதியும் போய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து, அப்போ என்ன இப்போது லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் களத்திராதிபதியும் லாபாதிபதியும் ஒன்றா கூடிடுறாங்க. சந்திரனுக்கும் 11ஆம் அதிபதியும் களத்திராதிபதியும் ஒன்றா கூடிடுறாங்க. அப்போ இதுனா இப்போது வலுவாக ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய டிசைன். அது என்னங்க அப்படின்னா, கேந்திர திரிகோணங்களில் ஒரு கிரகங்கள் நின்று வலுப்பெற்றால் அதனுடைய பலாபலன்களை அந்த இறைவன் சாட்சா நின்று அது வழங்கிடும் அந்த கிரகங்கள். அதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் தெளிவாக எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இவருக்கு லக்கணத்துக்கு மட்டும் லாபாதிபதியும் களத்திராதிபதியும் கூடலை, சந்திர லக்கணத்துக்கும் லாபாதிபதியும் களத்திராதிபதியும் கூடுறதுனால அந்த பிராப்தம் உருவாகுது. சரிங்க, இப்போ 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் கூடினா அந்த ஜாதகர் ஒரே திருமணத்தில் அவர்களுடைய மனைவியோடு மக்களோடு நல்ல செல்வாக்கோடு வாழக்கூடிய தன்மையில் கொடுக்கணும். ஏன் இவருக்கு இப்படி கொடுக்குது அப்படின்றது தான் இங்கே
பலமான ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் வரணும். இப்போ சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் குரு தனித்து இருந்து அந்த குருவானவர் கேதுவனுடைய கால் பெற்று கேதுவுக்கு குரு 6-8 இருக்கார் பாருங்க. ஒரு கிரகம் எந்த இடத்தில் நிற்கின்றதோ அந்த இடத்துல நிற்கக்கூடிய வீட்டு அதிபதி 6-8 அமையக்கூடாது. ஒரு கிரகம் எந்த இடத்தில் நிற்கின்றதோ அவர் நின்ற சாரநாதனுடைய அதிபதி அவருக்கு தான் நின்ற ஸ்தானத்துக்கு 6-8 அமையக்கூடாது. அப்படி அமர்ந்து விட்டால் அந்த கிரகத்தினுடைய பலாபலன்கள் பலனை இழந்திடும், ஸ்தான பலனை இழக்கும் அப்படின்றது தான் ஜோதிடத்தினுடைய விதி. அப்போ ஒரு லக்கணத்துக்கு லாபாதிபதியும் களத்திராதிபதியும் ஒன்று கூடினால் வலுப்பெற்று அந்த ஜாதகருக்கு 2, 3 ஒன்றுத்தை இழந்துட்டார்னு வச்சுங்களேன், ஸ்தான பலத்தை இழந்துறார். சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதனுடைய ஸ்தான பலத்தை இழந்து அவர் நின்ற கால அதிபதி கேது 6-8 இருந்து அந்த ஸ்தான பலத்தை இழந்துறார். அப்போ 7ஆம் இடம் முதல் தாரம் இல்லை, அடுத்த தாரத்துக்கு உருவாக்குது. ஏன்னா அதான் 11ஆம் இடத்த அதிபதியோட கூடி போகுது இல்லை. அதனால தான் மூவர் கழித்தில் 3 முடித்து கேந்திர திரிகோணமும் சதி செய்யுன்றது. சதின்றது இங்கே என்னன்னு சொல்லியிருக்கேன்னா பாதகம். ஏன் பாதகம் அப்படின்னா, கேந்திர திரிகோணங்களை உட்கார்ற கிரகம் ஒரு மனிதனுக்கு நன்மையை தானே செய்யணும். அது நன்மையோ தீமையோ இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல். காற்று எங்கும் நிறைஞ்சி நிற்கிது நம்ம மூச்சு விடுறதுக்கு. அது ஏன்னா இறைவனுடைய டிசைனு. அந்த காற்றில் நச்சு கலந்தினா அதுவும் நிறைஞ்சி தான் நிற்கும். அது நஞ்சு கலந்துருக்கு அதுக்காக நாம் குறுகிய மக்களுக்கு பரவாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்காது. அப்போ இறைவனுடைய படைப்பு எப்படின்னா, எதை நீ கிடைக்க பெறுகின்றாயோ அதை கண்டிப்பாக கிடைக்க பெறுவாய். எதை மறுக்கப்படுகின்றாயோ அதை கண்டிப்பாக மறுக்கப்படுவாய். கிடைக்கப்படுறது நன்மையாகவும் மறுக்கப்படுறது தீமையாகவும் நாம் நம்மளுடைய சமுதாய வடிவில் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அப்போ இவங்களுக்கு ஒரு திருமணம் செஞ்சு அது கிடைக்காமல் போயிடுச்சுன்னா மறுபடியும் அவங்களுக்கு திருமணத்தை உண்டி பண்ணி வைக்கிது 11ஆம் இடத்து லாபாதிபதி. ஆக மொத்தத்தில் அந்த பாடலுக்கு ஏற்றார் போல, கொல்லும் லாபாதிபதி களத்திராதிபதி கூடினாலும் பார்த்தாலும் தெல்லும் பலவானாகி இவர் திரிகோணத்தில் இருந்திடில் உள்ள விவாகம் 3 என்றே உரைப்பர் கணித வல்லோர்கள் கள்ளவிடம்போல் விழிமருட்டும் கருமன் குழல் நற்காரிகையேன்னு சொல்லிட்டு அற்புதமான பாடல் இது. இதிலே பாருங்கள், இந்த கலஸ்தரத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட உருவாக்குது. அதற்கு என்ன காரணம் என்றால், லக்கணத்துக்கும் ராசிக்கும் வலுவாக லக்னாதிபதி லக்கண புள்ளி சந்திரன் இந்த 3ம் வலுவிழந்து அதற்கு மாறுபட்ட, இப்போ லக்கணம் லக்னாதிபதி சந்திரன் மீதி இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த யோகங்களை பெறக்கூடிய தன்மை. இதுவே லக்கணம் சந்திரன் லக்னாதிபதி 3ம் வலுவாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அந்த யோகம் என்ன கிடைக்குதோ அதை சிறப்பாக அந்த ஜாதகர் அனுபவிப்பார். அப்போ லக்னாதிபதி சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவிழந்தால் அவருக்கு மற்ற விஷயங்கள் அனைத்துமே ஒன்றுக்கு மேற்பட்டு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காமலே போகும், மறுக்கப்படும், இல்லை கிடைக்கப்படும். இதில் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது பிரபஞ்சத்தினுடைய டிசைனு. இதே ஒரு ஆண் ஜாதகம் பார்த்தோம் இல்லை, அதே போல் இன்னொரு பெண் ஜாதகம் பாருங்கள். இதுக்கும் அந்த ஜாதகத்துக்கு சம்மந்தம் இல்லை, இது ஒரு தனி ஜாதகம், பெண் ஜாதகம். 15/9/1990 பிறந்திருக்கிறாங்க. 1:24 PM, கடலூர் டிஸ்ட்ரிக்ட். தனுசு லக்கணம், லக்கணத்தில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு மகரத்தில், லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய், லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் கடகத்தில் சந்திரன் குரு கேது, லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். சுக்கிர தசை சந்திர புத்தி இந்த நடைமுறையில் போயிட்டுருக்கு. அவங்க பிறக்கும்போது சனி தசையில் பிறந்திருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அதே போல் இந்த ஜாதகம் களத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்று 9ஆம் இடத்துல சூரியனோட ஆட்சி பெற்ற சூரியனோட வலுப்பெற்று நிற்கிறார். இருந்தாலும் அந்த சூரியன் புதன் சுக்கிரன் திரிகோணத்தில் அமர்ந்து
கலத்திரத்தை அதாவது திருமண பார்ட்னரை வந்து இல்லாமல் பண்ணிட்டு இவருக்கு திருமணமாகி முறிவு பெற்று வீட்டில் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சந்திரன் இப்போ லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி யாரு? சனி. அந்த சனி சந்திரனுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், 6 8 இருக்குது. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை லக்கணத்திலிருந்து எடுத்தாலும் 7ஆம் அதிபதி, சந்திரனிலிருந்து எடுத்தாலும் 7ஆம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகம், அதாவது இப்போ கலத்திராதிபதியும் லாபாதிபதியும் ஒன்று சேர்ந்து, இப்போ இதுவே சந்திர லக்கணமும் ஜென்ம லக்கணமும் சரியாக பாதிப்பு இல்லாமல் இருந்து, மறைவு ஸ்தானங்களில் இல்லாத இருந்து, இந்த லாபாதிபதியும் கலத்திராதிபதியும் கூடும் பட்சத்தில் மனைவியால் யோகம், திருமணமான பிறகு கணவனால் யோகம் என்ற யோகத்தை கொடுத்துரும். அப்போ இவர்களுக்கு ஏன் இந்த அமைப்பை கொடுக்குது அப்படின்னா, சந்திரன்லேருந்து 7ஆம் அதிபதியாக 7ல் வந்து ராகு இருக்கான் பாருங்க. இப்போ ஆண் ஜாதகத்துக்கு சந்திரனில் 7ல் குரு இருந்தார், இந்த பெண் ஜாதகத்துக்கு சந்திரனில் 7ல் ராகு இருக்குது. அப்போ என்ன ஆகி போகுது, அந்த 7ஆம் இடத்தை பாழ்படுத்தி போகுது, 7ஆம் இடத்தை வலுவிழக்க செய்து போகுது. அப்போ வலுவிழந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அவன் தான் வந்து லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் சந்திரனுக்கு அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் கூடியிருக்காங்கல்ல, ஒன்று எழுந்துட்டல அடுத்தது நான் இன்னொன்று கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திருமணத்தை உண்டு பண்ண செய்யும். இதுதான் அந்த பாடல் வடிவில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சிந்தித்து அந்த இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் நம்மளுக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் படி இந்த கிரகங்கள் அமர்ந்து, இந்த கிரகங்களில் லக்னாதிபதியும் லக்கண புள்ளியும் சந்திரனும் சரியில்லாமல் இருந்து விட்டால் ஜாதகத்தை லக்கணத்துக்கும் பார்க்கப்பட வேண்டும், சந்திர லக்கணத்துக்கும் பார்க்கப்பட வேண்டும். இரண்டுக்கும் பார்க்கப்பட்டு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் தான் ஒருவருடைய திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை, செல்வாக்கான வாழ்க்கை, புகழ் கீர்த்தி எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து சரியாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ஜாதகம் யோகத்தை பெறுது, கோடீஸ்வர யோகத்தை பெறுது, மக்கள் செல்வத்தை பெறுது, மக்களுடைய ஆதரவை பெறுது அப்படின்னா அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். லக்கணம் ராசி ரெண்டுக்குமே சரியான யோகத்தில் கிரகங்கள் சேர்ந்து இருக்கும். 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து, சந்திர லக்கணத்துக்கும் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்று அதற்கு ஏற்றார் அவர்களுடைய திசையும் புத்தியும் அவர்களுடைய வாழ்க்கையில் பயணப்பட்டு ஏழ்மையில் பிறந்தாலும் அவர்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தன்மை ஏன் இறைவனுடைய படைப்பாற்றல் இருக்குன்னா, அதனால்தான் ஜனனி ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்த்தினி, அந்த குலத்தில் போய் பிறந்து அந்த லக்கணத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஜாதகர் அந்த ஜாதகி அந்த பலாபலன்களை பெறுகின்றார்ன்றதை நம்ம தெளிவாக எடுத்து சொல்லலாம். இப்போ செய்யுள் வடிவில் சில பாடல்கள் கொடுத்துட்டாலும் அந்த செய்யுள் வடிவுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய ஜாதகங்களில் கிரகங்கள் அமர்ந்து விட்டாலும் அந்த ஜாதகம் அந்த ஜாதகர் அந்த பலாபலன்களை ஏன் பெறுகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜாதகத்தினுடைய தன்மைகள் வந்து விரிவாக சொல்லும். எப்பொழுதுமே பாடல்கள் இருக்கிற மாதிரியும் உங்களுடைய கிரகங்கள் அமர்ந்து ஒரு சில இடத்துங்களில் அது மாறுபட்ட கருத்தை கொடுக்குதுன்னா இன்னொரு பாடல்கள் வந்து தெளிவாக எடுத்து சொல்லும் நிறைய இடத்துங்களில். அதனால்தான் வந்து இந்த பாடல்கள் மூலியமாக பலன்கள் எடுத்து சொல்லக்கூடிய தன்மை மிக அற்புதமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த ஜாதகத்தினுடைய விளக்கம் பாருங்கள், மூவர் கழுத்தில் 3 முடிச்சு, கேந்திர திரிகோணமும் சதி செய்யும். அப்போ வந்து கேந்திர திரிகோணத்தில் ஒரு கிரகங்கள் இருந்து விட்டால் நல்லதே செய்யும் அப்படின்னா 6 8 10 12 6 8 12 3ல் வந்து கிரகங்கள் இருந்து விட்டால் தீமை செய்யும் அப்படின்லாம் கிடையாது. நவ கிரகங்களும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அது அவரவர்களுடைய ஜாதகத்தினுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை சொல்லக்கூடிய ஜென்ம லக்கணமும் சந்திர லக்கணமும் உங்களுடைய ஜாதகத்திற்கு எப்படி வலுப்பெறுது, உங்களுடைய தசாபுத்திக்கு எப்படி வலுப்பெறுது, கோச்சார கிரகங்கள் எப்படி வலுப்பெறுது, உங்களுடைய குலத்தினுடைய பலாபலன்கள் அந்த ஜாதகத்தில் எப்படி வலுப்பெறுதுன்றதை பொறுத்து தான் அவர்களுடைய பலாபலன்கள் நிர்ணயிக்கப்படுது. அப்படி தான் டிசைன் இறைவனுடைய படைப்பு இருக்குதுன்றதை தெளிவாக இந்த ஜாதகத்தின் மூலியம் விளக்கியிருக்கேன்.
போதுமான பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசியை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக இணைவர் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.